அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு 20 அடி கண்டெய்னருடைய கண்டெய்னர் ஹோம் டிசைனை பற்றின வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டெய்னர் ஹோம் எப்படி பண்ணலாம், இந்த 20 அடி கண்டெய்னரோட டிசைன் எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட தோராயமான ப்ரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரை அப்படியே ஒரு ஃபுல்லான ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரை யூஸ் பண்ணியிருக்குது. இந்த 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரில் பார்த்தோம்னா டோட்டலாகவே இதோட ஏரியா பார்த்தோம்னா ஃபுல்லி ஆக்குபைட், அதாவது மொத்தமாகவே யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அன்னெசரி இல்லாமல் ஒரு முழு இடமும் யூஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி வாழ்கிறதுக்கான, ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கான ஒரு லிவிங் ஸ்பேஸாக எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த 20 அடி கண்டெய்னரில் டோட்டலாக ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு சின்ன ஹாலு ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட இதோட டிசைன் இருக்குது. இந்த கண்டெய்னரோட ரைட் சைடு வால், அதாவது கண்டெய்னரோட ரைட் சைடு வாலில் பார்த்தோம்னா ஒரு விண்டோ ஓப்பனிங்கு, லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பாத்ரூம்க்கான எக்ஸாஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்குது. இந்த கண்டெய்னரோட மெயின் டோரையே இந்த கண்டெய்னரோட 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற இந்த மெயின் டோரையே கண்டெய்னருடைய என்ட்ரி டோர், அதாவது கண்டெய்னர் ஹோமுடைய என்ட்ரி டோராக மாற்றிருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரோட என்ட்ரி டோரில் ரைட் சைடில் இருக்கிற டோரில் டோருக்குள்ளே ஒரு டோர், அதாவது அந்த டோரையே ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக லாக் பண்ணிவிட்டு அந்த டோர் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 4 அடிக்கு 7 அடி ஹைட் இருக்கும். அதில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 அடிக்கு 6 அடி கூட நம்மளால் ஒரு சின்ன டோர் ஓப்பனிங் பண்ணி அதை நம்மளால் ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியும். இப்போது இந்த கண்டெய்னருடைய ஹோம் டிசைனில் பார்த்தோம்னா மொத்தமாக கண்டெய்னருடைய 8 அடி அகலத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபுல் ஃப்ரண்ட் எண்டு வாலில் பார்த்தோம்னா ஃபுல் எண்டு, அந்த எண்டு வாலில் ஒரு பெட்டு, ஒரு சின்ன பெட்டு வித்து அந்த பெட்டு கீழே பார்த்தோம்னா ட்ராயர், இந்த மெட்டீரியல் வைக்கிறதுக்கு, துணி வைக்கிறதுக்கு, மற்ற புக்ஸு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ராயரோடு சேர்ந்த ஒரு உடன் பெட்டு அங்கே டிசைன் பண்ணியிருக்குது. கண்டெய்னர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம்னா ஒரு சின்ன வாஷிங் மிஷின், அதாவது துணி துவைக்கிறதுக்கானது, மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இடம். இது பார்த்தோன்னா ஒரு 4 அடி அகலத்துக்கு, அதாவது 4 அடி டெப்த்துக்கு, 8 அடி அகலம், மொத்தம் ஒரு 4 அடி ஸ்பேஸு, மொத்தமாக ஒரு 32 ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்குது. இதுக்கு அடுத்தாப்படி சேர்ந்தபடியே பார்த்தோம்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம். அந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தோம்னா கண்டெய்னர் இருக்கிற 8 அடி அகலத்தில் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 5 அடி அகலமும் ஒரு 6 அடி நீளமும் யூஸ் பண்ணியிருக்குது. இந்த அட்டாச்சு பாத்ரூமில் டோட்டலாக இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு இந்த மாதிரி கண்டெய்னரில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. கண்டெய்னரை நம்ம எந்த இடத்துல இந்த க்ளோசெட்டு இல்லை இந்த வாட்டர் லைனை எங்கேயாச்சும் வரும்போதோ அங்கே ஸ்டீல் பைப்னால் எஸ்எஸ்ஆல் ஆன பைப் நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. கண்டெய்னர் ஹோம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ப்ளம்பிங்கான ஐட்டம் கண்டெய்னருடைய ஓப்பனிங் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே எஸ்எஸ் பைப் யூஸ் பண்ணுறது நல்லது. எஸ்எஸ் பைப் யூஸ் பண்ணி வெல்டிங் அடிச்சிட்டோம்னா அந்த எஸ்எஸ் பைப் மூலமாக உங்களுக்கு கரோஷன் ஆகாது. ஏன்னா வெல்டிங் நீங்கள் பண்ணும் பொழுது நார்மலாக எம்எஸ் பைப் வச்சு நீங்கள் வெல்டிங் பண்ணும் பொழுது கரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எஸ்எஸ் வச்சு நீங்கள் வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே கூட உங்களால் பிவிசி பைப் இந்த மாதிரிலாம் போட்டு நம்மளால் அட்டாச்சு பாத்ரூமுக்கு பின்னாடியே, இந்த அட்டாச்சு பாத்ரூமோட வால்லேருந்து அதுக்கு பின்னாடியே ஒரு கிச்சன் செட்டப் டிசைன் பண்ணியிருக்குது. இந்த கிச்சன் செட்டப்பை வேணுங்கும் பொழுது கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் ஒரு சின்ன டேபிள் போட்டு கூட நம்ம ஒரு ஹாலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கண்டெய்னர் ஹோமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்காக இந்த கண்டெய்னருடைய வாலை பயன்படுத்துவாங்க. அதிகபட்சம் இந்த மாதிரி கண்டெய்னர் ஹோம் பண்ணுறவங்க அதை திங்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இந்த வால்லே ஓவர் ஹெட் கபோர்டு, ஓவர் ஹெட் சின்ன ஷெல்ஃபு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கண்டெய்னருடைய வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம்னா கண்டெய்னருடைய ஸ்பேஸ் நாம் அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம வீடு கட்டும் பொழுதும் நம்ம வீடு ஹால் ரொம்ப பெருசாகவும் பெட்ரூம்லாம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஏன் பூஜை ரூமே பெருசாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறதுக்கான இடம் வேணும். ஸோ இப்போ ஒரு பீரோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3 அடி அகலம் வருது, ஒரு 4 அடி டெப்த்து வருது அப்படிங்கும் பொழுது அந்த இடம் நமக்கு வேணும். ஆனால் கண்டெய்னரில் கொண்டு போய் ஒரு பீரோ வைக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களுக்கான இடத்த நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி பீரோ போல் இருக்கிற மிகப்பெரிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம், சோஃபா போல் இருக்கிற பெரிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த கண்டெய்னர் ஹோமில் வைக்கணும் அப்படின்னா நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களை பயன்படுத்தி கண்டெய்னர் ஹோம் பண்ணால் தான் அந்த மாதிரி பொருட்களை வைக்க முடியும். இல்லை ஒரு கண்டெய்னர்லேயே உங்களோட
ரெக்யர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா கண்டெய்னருக்குள்ளேயே வந்து அந்த ஃபர்னிச்சரை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போது ஒரு சோஃபா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபோல்டபுள் சோஃபா கண்டெய்னருடைய சைடு பேனல்லேருந்து நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணணும். ஒரு பீரோ வைக்கணும், ஒரு கபோர்டு வைக்கணும் அப்படின்னா கண்டெய்னருடைய சைடு பேனல்லேருந்து, அதாவது கண்டெய்னருடைய சைட்லேருந்தே நம்ம ஓவர் ஹெட் கபோர்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு உடன் இதில் வந்து ஃபர்னிச்சர் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதாவது கண்டெய்னருக்கு ஏற்றபடி வந்து அந்த ஃபர்னிச்சரை நாம் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த கண்டெய்னர் ரொம்ப லாங் லைஃபுக்கு வரும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டெய்னர் வந்து உள்ள இன்டீரியர் ஃபர்னிச்சர் எதுவும் இல்லாமல் இது போல் இருக்கிற ஒரு செட்டப் வந்து இன்டீரியர் பேனலிங் கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு கண்டெய்னரோட ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு 1,60,000. இதுக்கு மேலே வந்து ஒரு 1,50,000 ஆகும். மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 3 to 3.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த கண்டெய்னர் ஹோம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.